உலகத்துல வியாதி தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த நோயோடயே போராடிட்டு இருக்கீங்க. வியாதியே உன்னிடத்திலிருந்து விலக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவரால் சுகப்படுத்த முடியாத வியாதின்னு ஒண்ணுமே கிடையாது. இயல்பா வர வியாதி இருக்கு, சாசு கொண்டு வர வியாதியும் இருக்கு. யோவுக்கு இந்த உடம்பெல்லாம் வியாதி வர காரணமே இந்த சாத்தான் தான். எந்த வியாதி எப்படி வந்தாலும் இயேசுவால அதை சுகமாக்க முடியும். பாட்டி உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். நீங்களும் நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. எல்லா வியாதியும் தீரும். சேனைகளின் கர்த்தாவே உமக்கே மகிமை உண்டாகட்டப்பா. வியாதியோட அந்த ஜெபத்தை பார்த்து கொண்டு இருக்கவங்கள ஒவ்வொருத்தரையும் சுகமாக்குங்கப்பா. இருதய வியாதியெல்லாம் சுகமாக்குங்கப்பா. சிறுநீரக சம்பந்தப்பட்ட வியாதியெல்லாம் சுகமாக்குங்கப்பா. மூளையில இருக்க வியாதியெல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டப்பா. மார்பக கட்டியெல்லாம் இயேசுவின் நாமத்தில் கரண்டி போகட்டப்பா. பக்கவாதம் முடக்குவாதம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டப்பா. ஆஸ்பத்திரி வீடுமா அலைஞ்சது போதுப்பா. எல்லாத்துக்கும் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. விபத்துல பாதிக்கப்பட்ட எல்லாத்தையும் சுகமாக்குங்கப்பா. வியாதியால பட்ட கடன் எல்லாம் அடக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நீங்களும் நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஏசப்பா சுகம் தருவாரு. ஏசப்பா இன்னைக்கும் உயிரோட இருக்காரு ஐயா. அவர் உன் பக்கத்துலதான் ஐயா இருக்காரு. உரிமையோட நம்பிக்கையோட அவர்கிட்ட கேளியா. உனக்கு அற்புதம் செய்யாம வேற யாருக்கு ஐயா அற்புதம் செய்ய போறாரு?